ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கிற இந்த கூட்டு ரெசிபி எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கிற இந்த கூட்டு எப்படின்றத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த கூட்டு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் அளவாக சூடு இருந்தோம். சின்ன ஸ்பூன் அளவில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். நான் ஒரு கட்டு கீரைக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அதை இதோட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுடணும். நம்ம எடுத்துக்கிற கீரைக்கு இது போதுமானது. நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர வரைக்குமே நம்ம வதக்கி விட்டுடணும். இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டாச்சு. அடுத்து நான் கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு அப்புறமா ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த கீரையை இதில் சேர்த்துடலாம். கீரையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். கீரை பார்க்கறதுக்கு தான் நிறையா இருக்கிற போல இருக்கும். வதக்கி விட்டால் கொஞ்சம் கம்மியாயிடும். இந்த கீரை பார்த்திங்கன்னா அல்சர் இருக்கிறவங்க ரெகுலராக சாப்பிட்டா சரியாக போகும். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். வாய்ப்புன்னு இருக்கிறவங்க இந்த மணத்தக்காளி கீரையை தினமும் காலையில் எழுந்திரிச்சதும் நம்ம டீ காஃபி எதுவும் குடிக்காமல் இந்த கீரையை ரெகுலராக வெறும் வாயில் வச்சு சாப்பிட்டோன்னா வாய்ப்புன்னு சரியாக போகும். உங்கள் வீட்டில் இந்த செடி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம உப்பு சேர்த்து கலந்து விடுறோம். கீரையிலேருந்து வந்த தண்ணியிலேயே கீரை ஓரளவுக்கு 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. அடுத்து நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பில் பெருங்காயமும் மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த பருப்பை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த கீரையோடு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துருக்கிற உப்பு சரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஒரு கட்டு கீரைக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூன் அளவில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அடுப்புலேயே ஓப்பன்லேயே வச்சு நம்ம கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. என்னோட இந்த செய்முறையில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான மணத்தக்காளி கூட்டை நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.